ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேயர்களுக்கு பல்வேறுபட்ட துறைகள்ல இருந்து தகவல் சொல்றீங்க. இன்னைக்கு என்ன தகவல் சொல்றீங்கிறது நேயர்களே ஆவலா இருக்காங்க. சொல்லி என்ன சார் சொல்ல போறீங்க? அறிவியல் கண்டுபிடிப்பு சம்பந்தமான ஒரு பதிவு சார் இது. ஓகே சார். ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாது சார். அறிவியலுங்கிறீங்க, பழமொழியை சொல்றீங்க சார். கான்செப்டே தான் சார். கான்செப்ட் பரவாயில்ல, டிஃபரெண்டா இருக்கு. ஆமா சார், ஆமா சார். சார், மேலை நாட்டுல விஞ்ஞானி ஒருத்தர் என்ன பண்ணாருங்கன்னா புதிய அறிவியல் கண்டுபிடிப்பு ஒரு கண்டுபிடிச்சாரு சார். ஓகே சார். அது மிகுந்த வரவேற்பு பெற்றது. பல்கலைக்கழகங்கள்ல எல்லாம் அந்த கண்டுபிடிப்பு சம்பந்தமா விளக்கம் சொல்லி எல்லா பல்கலைக்கழகத்தையும் கூப்பிட்டாங்க. இவரு போய் எல்லாத்தையும் விளக்கம் சொல்றாரு. அது மிகுந்த வரவேற்பு பெற்றிருந்தது சார். ஓகே சார். அது மாதிரி ஒரு தடவை ரஷ்ய பல்கலைக்கழகம் இவர் அழைக்குது. மாணவர்களிடையே விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைக்குது. கண்டுபிடிப்பு சம்பந்தமா இவரு போயாகணும், புறப்படுறாரு. உடல்நிலை இவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, உடம்பு சரியில்லை. அதனால என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் அவங்க அழைச்சிட்டால போயாகணும் இல்லையா, அதனால புறப்படுறாரு. தன்னோட டிரைவரோட கார்ல புறப்படுறாரு. போயிட்டு இருக்காரு. பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. இவரால் எந்திரிச்சு கூட நிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்கல சார். ஓகே சார். உடனே என்ன செய்யறதுன்னு புரியல அவருக்கு. உடனே டிரைவர் சொல்றாரு, ஐயா அதுக்கு விளக்கம் நான் போய் பேசுறேன், மாணவர்கிட்ட நான் போய் பேசுறேன் கண்டுபிடிப்பு சம்பந்தமா அப்படின்னு. இவருக்கு ஒண்ணும் புரியல. நீ எப்படிப்பா பேசுவ அப்படின்னு கேக்குறாரு. நான் பேசுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பேச பார்க்கலாம் அப்படின்னு அந்த டிரைவர் பேசுறாரு. பேசணும்னு இவருக்கு ஒரு ஆச்சரியம். என்னடா நம்ம கூட இருந்தா இப்போ இந்த அளவுக்கு ஒரு பரவாயில்லப்பா, நீ போய் சமாளிச்சுக்கிட்டு வா. ஏன்னா இந்த பல்கலைக்கழகத்துல நான் யாருன்னு அடையாளம் தெரியாது, அதனால நீ போய் சமாளிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னேன்னு விஞ்ஞானி இங்க விட்டுட்டு டிரைவர் போறாரு. போய் மிகுந்த ஒரே சுவாரஸ்யம். ஆமா சார், மிகுந்த கைத்தட்டலோட மேடைக்கு போறாரு. போய் நல்லா பேசுறாரு. பேசணும்னு ஒரே கைத்தட்டல் ஆறாவாரம். உடனே அதுல ஒரு மாணவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எந்திரிச்சு ஒரு கொஸ்டினை கேட்கறான். சந்தேகம் கேட்கறான். அப்பதான் சார் இருக்கு டெஸ்ட். சந்தேகம் கேட்டோம்னா இவருக்கு ஒரே திணறல். சொல்ல முடியாது இல்லையா, இவர் விஞ்ஞானி இல்ல, இவரு டிரைவர். இருந்தாலும் தன்னோட சமயோஜித புத்தியால ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏப்பா இந்த கொஸ்டினுக்கு பதில நான் சொல்றதோட இதுல ஒரு சாதாரண கொஸ்டின், என்ன டிரைவரா சொல்லிடுவானே இதுக்கு பதிலு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே நீ என்னோட டிரைவரை போய் கூட்டுட்டா அவரே இந்த பதில சொல்லுவாரு அப்படின்னு போய் டிரைவரை கூட்டுட்டு வராங்க. சொல்லி அழைச்சிட்டு வந்த உடனே அந்த சந்தேகத்தை கேக்குறாங்க. அதுக்கு தகுந்த பதில சொன்ன ஒரு கைதட்டல் ஆறாவாரம். உடனே அங்கிருந்து ஒரு பாராட்டோட புறப்படுறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு என்ன விஷயம், இதுல என்ன நீங்க இதுல இருந்து என்ன சார் புரிஞ்சுக்கிறீங்க? இதுல இருந்து சார் அந்த டிரைவருடைய சமயோஜிதம் தானே, சமயோஜித புத்தியால அந்த இடத்துல அவர் சமாளிச்சார தவிர உண்மை கிடையாது. போலித்தனம் உண்மை வேற, போலி வேற இல்லையா? விஞ்ஞானியால மட்டும்தான் நிரூபிக்க முடியும். அந்த இடத்துல சமாளிச்சாரு. அதுதான் சார் ஏட்டுச்சுரைக்க கறிக்கு உதவாது. உண்மையான இது மட்டும்தான் அந்த இடத்துல நிக்கும். போலி என்னைக்குமே நிக்காது அப்படிங்கறதோட உண்மைதான் சார் இந்த கான்செப்ட். வணக்கம், நன்றி சார். தகவல் ரொம்ப அருமையா இருந்தது சார். நேயர்களே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கண்டிப்பா எங்கள்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.